பெண்களை பின்தொடர்ந்தாலே 5 முதல் 7 ஆண்டு வரை கடும் தண்டனை என்றும் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிறுமிகளை பாலியல் வல்லுறவு கொண்டால் தூக்கு தண்டனை வரை அறிவித்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். அதிமுக முக்கியமான பிரமுகர் இதே பாலியல் வல்லுறவு, அதுவும் சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்தும் ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது. அதற்கான முற்றுப்புள்ளியில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து இந்த போராட்டங்களை கையில் எடுத்த போது திமுக அரசு இதற்கான எந்த